மகிமைப்படுத்துகிறது எவ்வளோ பெரிய சலாக்கியம், அவரோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய சலாக்கியம். இந்த நாளை காணாதபடிக்கு எத்தனை பேர் மரித்து போனார்கள். ஆனால் இந்த நாளில் நானும் நீங்களும் ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம்னு சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கடந்து வந்த மாதங்களை எண்ணி பார்ப்போம், கடந்து வந்த பிரச்சனைகளை எண்ணி பார்ப்போம். நாங்கள் காயப்பட்டோம், வியாதிப்பட்டோம், வேதனைப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தது. ஆமென். For God's hand was upon us during these hardships. நாங்கள் நன்றி செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கரங்களை உயர்த்தி எங்களுடைய அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, ஐயா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஒரு கிழமை இருக்கிறது தகப்பனே. நாங்கள் எங்களை புதிய மாதத்துக்குள்ளாக நீர் கடந்து போக பண்ண போகிறீர் தகப்பனே. ஐயா, நாங்கள் கடந்து வந்த நாட்கள், கடந்து வந்த மாதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. ஒரு நிமிடம் கூட உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகினது இல்லை தகப்பனே. அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களோடு நடந்தீரப்பா. உம்முடைய நீர் நிழலாய் இருந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தை செல்ல வைத்தீங்கப்பா. நாங்கள் ஒரு நாள் கூட பட்டினி கிடந்தது இல்லை ஆண்டவரே. ஒரு நாள் கூட உடுப்பில்லாமல் இருந்தது இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் கூட நாங்கள் இருக்க இடமில்லாமல் இருந்தது ஆண்டவரே. அப்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறீங்களே ஆண்டவரே. ஐயா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். வியாதிப்பட்ட வேளையிலே என் தேவனே என்று கூப்பிட்ட போது நீர் வந்து சுகப்படுத்தினீங்க ஆண்டவரே. துக்கமான நேரத்தில் எல்லாம் எங்களை ஆட்டி தேற்றினீங்க ஆண்டவரே. காயப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களோட காயங்களை கட்டினீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல தாயாக, தகப்பனாக, நல்ல வைத்தியராக, எங்களுக்கு நல்ல மனவாளனாக, நல்ல நண்பனாக ஆண்டவரே, நல்ல சகோதரனாக ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போமா? சங்கீதம் 99:9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமென். Psalms 99:9 says, Exalt the Lord our God and worship at his holy mountain, for the Lord our God is holy. கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். Our God is holy. அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தமாய் எதிர்பார்க்கிறார். He will also make us holy. நாங்கள் கடந்து வந்த நாட்களில் எங்களுடைய சிந்தைகள் எப்படி இருந்தது, எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது, எங்களுடைய நடத்தைகள் எப்படி இருந்தது, எங்களுடைய பார்வைகள் எப்படி இருந்தது, எல்லாவற்றையும் காண்கின்ற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். For God sees our ways and our works. நாங்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அப்பாட்ட கேட்போமா? எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. இந்த மண்டபத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஏரியாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னா பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாதவன் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஐயா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே, பிரியமில்லாத செயல்கள் ஆண்டவரே, பிரியமில்லாத பார்வைகள் அப்பா, பிரியமில்லாத சிந்தைகள் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் அப்படியாக இருந்திருந்தா எங்களை ஒரு விசை மன்னிங்க ஐயா. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவி ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் காலூன்றி பரிசுத்தம் உள்ளவர்களா உம்மை தரிசிக்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய மகிமையை காண என் தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த இடங்கள் ஆண்டவரே, இந்த மண்டபம், இந்த இடத்திலே வருகிற ஒவ்வொரு சௌரியல் எங்களையும் கூட தகப்பனே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் கட்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? இன்றைய நாளிலும் இசை கருவிகளை வாசிக்கிற எங்களோட வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பிஏ ஆப்ரேட் பண்ணுற சகோதரர்களை ஒப்பு கொடுப்போம். வீடியோவை ஆப்ரேட் பண்ணுகிறவர்களை ஒப்பு கொடுப்போம். எல்சிடி ப்ளே பண்ணுற சகோதரனை ஒப்பு கொடுப்போம். சைட்டா பாடல்கள் குழுக்களை ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தர் இந்த நாளிலும் அவர்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்து, தேவன் சொல்கிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி எடுத்து இந்த இடத்திலே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக, தேவனுடைய வல்லமை இவர்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக நாங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா, நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகளுக்காக நன்றி அப்பா. அந்த தாளந்துகளை ஆண்டவரே இன்றைய நாளும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் உமக்கண்டு ஊழியம் செய்கிறார்களோ என் தகப்பனீர் அவர்களுடைய சிரசின் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊட்டுவீராக ஆண்டவரே. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. மீட்டுகிற விரல்களை ஆண்டவரே, கரங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிப்போமா. ஆராதனையை வழி நடத்துகிற மகளை ஒப்பு கொடுப்போம் நாங்கள். Should we commit the worship leader into God's hands? அந்த மகளை கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாக, Let God work through her பிள்ளைக்குள்ளாக அவருடைய வல்லமையை ஊற்றும்படியாக, and see God's mighty power through her, பாடுகிற பாடல்கள் மூலம் தேவன் இந்த இடத்திலே வெளிப்படும்படியாக, and let God's presence be upon her during the worship. அந்த பிள்ளையை வழி நடத்துகிற வேளைகளிலே தேவன் தாமே அவருடைய வெளிச்சம் இந்த இடத்திலே வெளிப்படும்படியாக And let God's light shine through her. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஆராதனையை வழி நடத்துகிற மகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, வழி நடத்துகிற வேளையிலே அப்பா என் தேவாவியானவர் மகளை எடுத்து நீர் பயன்படுத்துங்க, அபிஷேகிங்க, உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்கள் ஊடாக என் தேவன் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போமா. இன்றைய நாளிலும் இந்த மண்டபத்துக்குள்ளாக தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் கர்த்தர் இடப்படும்படியாக. Let's pray for everyone who's coming to our service and let them be touched. ஆண்டு சொல்க, வெறுமனையே கர்த்தர் அனுப்புகிற தேவன் அல்ல. He doesn't let anyone leave empty. அவரை தேடி வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. He doesn't push away anyone who comes to find him. இன்றைய நாளும் இந்த மண்டபத்துக்குள்ள கூடி வந்த ஒவ்வொருவரையும், புதிய ஆத்மாவா இருக்கலாம், பழைய ஆத்மாவா இருக்கலாம், கர்த்தர் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிப்போமா. Let's pray for everyone who's coming here to be filled with your Holy Spirit. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளிலும் அப்பா, இந்த கடைசி ஓய்வு நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனே உம்முடைய சித்தம் போல ஆண்டவரே இன்றைய நாள் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரே. ஐயா ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல ஆசீர்வதித்து என் தேவன் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போமா. இறுதியா வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போமா. Should we pray for the word now? தேவனுடைய நாளும் எதை அவர் பேச சித்தம் கொண்டாரோ அதை நம்மோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Let's pray that what God wants to speak to us be spoken to us. ஏன்னு சொல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் ஒன்றே நிறைவேற வேண்டும். For God's will needs to be fulfilled in our lives. இன்னைக்கு அவருடைய வார்த்தை பரத்திலே இருந்து வருகிற அந்த வல்லமையுள்ள வார்த்தை, அந்த ஆரோக்கியமான வார்த்தை, விடுதலை கொடுக்கிற வார்த்தை, காயங்களை கட்டுகிற அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். We need to pray that God's word speaks to us and let there be deliverance through his word. அவருடைய வார்த்தை தரையிலே விழாதென்று தேவன் சொல்லியிருக்கிறார். For his word will not fail. அவருடைய வார்த்தை, அந்த கருக்குள்ள பட்டயமுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற போது அது வெறுமனையே அது திரும்பாதென்று தேவன் சொல்லியிருக்கிறார். For God's word will never return empty. யாரெல்லாம் தேவ வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிறார்களோ, யாருக்குள்ளெல்லாம் தேவன் விதைக்க சித்தப்பட்டாரோ, அந்த அழியாத வார்த்தை விதைக்கப்படுகிற இருதயத்திலே 30, 60, 100 பலன் கொடுத்து
தேவனிடத்திலே திரும்பும்படியாக நாங்கள் எல்லாருமாக வார்த்தைக்காக ஜெபிப்போம். வார்த்தையை கொடுக்கிற அடியானை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Let's commit the person who's giving the word. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த அருமையான வார்த்தையை நீர் பரத்திலிருந்து கொடுக்கிற போது ஐயா ஆண்டவரே, அன்று லிதியாவுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா. அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்பட்டது போல வார்த்தையை கேட்டவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வார்த்தை உம்முடைய பரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுக்கும் ஆண்டவரே ஐயா ஒவ்வொருவருக்குள்ளாக விதைக்கப்படுகிற அந்த வார்த்தை 30, 60, 100 அது பலன் கொடுக்கட்டுக்கு தகப்பனே. ஐயா, அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாறட்டுக்கு தகப்பனே. அடியானை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே மூடி ஜெபிக்கிறேன். மாமிசம் கிரிகை செய்யாதபடிக்கு என் பரிசுத்த ஆவியானவர் அடியானுக்குள்ளே இருந்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகிங்க இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி இருப்போமா? She will stand up. நாங்கள் ஆராதனையை நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் நன்றி We're going to செலுத்துவோம். commit the service into God's hands now. நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை நீங்க ஆசைவாடுங்கப்பா. ஒவ்வொரு ஏறெடுத்த ஆராதனைக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் செவி கொடுத்து கேட்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க அப்பா. உடைய மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரை என் தேவாவியானவர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கட்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Shall we all keep a couple more minutes time? Let's just praise the Lord. Let your mouth be filled with praise towards the heavens, for our Father has done the impossible. Amen. Lord, we praise your name, Father. We glorify your name, Father. உங்கள் கிருபையோடு நான் இங்கு இருக்கிறேன் ராஜா. உங்கள் வல்லமையோடு நான் இங்கு இருக்கிறேன் ராஜா. Father, I praise your name, Lord, for you are so good, Lord, and every praise, honor, and glory is for your name only, Father. Yes, Lord Jesus. Hallelujah. This song says, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. This song says, if you come, my sicknesses, my situations will be changed. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்கள் சுகவீனங்கள் மாறும். Amen. How many of you proclaim that for your life today? Amen. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர்
enough for us. நீங்கள் போதும் ராஜா எங்களுக்கு. Father, we lift your name on high, Father. Oh Lord, we thank you, Jesus. Oh, hallelujah. Victory in தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். Amen. How many of you believe we serve the God of victory? Amen. For our God conquered the death. My God is alive. Amen. Proclaim that with your mouth. My God is alive. Hallelujah. Thank you, Jesus. Amen. Amen. Praise the Lord, everyone. How many of you are happy today? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? Hallelujah. Thank you. Psalms 100 says, "Shout for joy to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us and we are his. We are his people, the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. For the Lord is good and his love endures forever. His faithfulness continues through all generations." Amen. I want to focus on verse 4. அவர் வாசல்களில் துதியோடு, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Amen. We must enter his courts with praise and thanksgiving. Amen. This song says, "You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay. My God died on the cross for you and me, and his name is worthy to be praised for that." Amen. Lord, I lift your name on high. Lift your name on high. Lord, I love to sing your praises. Love to sing your praises. I'm so glad you're in my life. Glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தில் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தேன் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வாழ்ந்தீரே. சிலுவை சென்றவரே, நாடி வந்தீரே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வாழ்ந்தீரே. சிலுவை சென்றவரே, நாடி வந்தீரே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. உந்தன் நாமம் உயர்த்துவே. Oh yes, Father, we lift your name on high. Amen. Amen. Thank you, Jesus. You are good. Amen. Amen. Thank you, Jesus. How many of you are truly happy today? Amen. How many of you are truly happy today? Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிருந்து சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மையாயிருந்து சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே.
கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு என்றும் என்றும். Jehovah Jireh, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு. மகிமை செல்வத்தினால் என் தேவையால் சந்தித்திடுவார். தூதர் என்னை காக்கும்படி தேவன் செய்வாரே. Jehovah Jireh என்னை காப்பவர் என்றும் என்றும். Jehovah Jireh என்னை காப்பவர். My God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. மகிமை செல்வத்தினால் என் தேவையாவும் சந்தித்திடுவார். தூதர் என்னை காக்கும்படி தேவன் செய்வாரே. Jehovah Jireh என்னை காப்பவர் என்றும் என்றும். Jehovah Jireh என்னை காப்பவர். Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Amen. Yes. Jehovah Jireh, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு. Amen, Father. We thank you for your glory, your power, your grace is more than enough. You are more than enough for me, Father. நீங்களை மற்றும் போதும் எனக்கு ராஜா. Hallelujah, Father. Amen. எத்தனை பேர் தேவனின் மேல் வாஞ்சையா இருக்கிறீர்கள்? Amen. How many of you are hungry for the Lord today? Hallelujah. Lord, we praise your name. Lord Jesus. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ, பரிசுத்தர், பரிசுத்தரே.
சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே You are more than enough for me, Lord. People in my life may leave, but you are the one thing that remains constant in my life. Thank you, Jesus. அவர் சொல்லியிருக்கிறார் நான் அபிஷேகப்பட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவர் சொல்லியிருக்கிறார் ஆமென் நான் அவர் பிள்ளை என்று சொல்லியிருக்கிறார் He says I am his child and I am loved. Hallelujah. Thank you, Jesus. அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் தலை வால் அல்ல Amen. He says I am the head and not the tail. I am his child. I am loved by him. I am anointed by him. I have been chosen. I have been called by him. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor, for we lift our hands in worship and lift your holy name. You deserve the glory and the honor, for we lift our hands in worship and lift your holy name. For you are great, you do miracles so great.
one like you, Father. There is no one like you, Father, for you are the King of Kings and the Lord of Lords, Father. Hallelujah. உங்கள் அபிஷேகம் இந்த இடத்தை மூடட்டும் ராஜா. Hallelujah. Like I said before, உங்கள் சுகவீனங்கள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும். Because my God is capable of doing that. For I have seen so many miracles. All the doors that have been closed in your life will be opened in the name of Jesus. All sicknesses shall be healed through him. By his stripes you will be healed. Amen. By Isaiah 43 says, when you go through deep waters, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. Like Shadrach, Meshach, and Abednego, my God will not let the fire consume you in your life. Amen. There will be no hair on your head that will go be on fire in the name of Jesus. We thank you, Father. El Shaddai, Sarvavalla Devame. El Shaddai, El Shaddai, Sarvavalla Devame. Uyatthugirom, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா நிஸ்ஸியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிஸ்ஸியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். இந்த காலை வேளையிலும் உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, சொல்லுங்கள். இந்த
அப்பாவை நோக்கி இந்த காலை வேளையிலும் கூப்பிடுவோமா? Look at your Father today, this morning, and say, பரலோக தேவனே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது ஏதுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவர் சொல்லுங்கள். அவரை பார்த்து உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாதது ஏதுமில்லை. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come unto your presence. அகிலத்தையும் ஆள்பவர் நீர் ஒருவர்தான். You are the only one who rules the entire நீர்தான் world. அனைத்தையும் சிருஷ்டித்தவர். You created everything. இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், முழங்கால் படியிட்டு முடி பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே. This morning time we humble ourselves, we kneel down and bow down to you, Father. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். You are only one worthy. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். You are worthy of all praise. இந்த இடத்திலே உம்மை ஒருவரையே நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. We honor and give reverence to you alone, Father. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. Thank you for filling us with your presence today. தொடர்ந்து உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க. Fill us with your glory. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க. Fill us with your word. சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கிருபை தாருங்க. Give us the grace to go. சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாருங்க. Give us the peace to go through. சமூகத்துக்கு உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்தது நல்லது என்பதை கண்டுகொண்டு சந்தோஷமாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. Let us go and be glad that we came into your presence. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you for the Lord that we worship is alive today. இந்த நாளிலும் ஆண்டவரே, பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். At this time we commit the children into your hand. வருகிற பிறப்பின் நற்செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். பாடல்கள் மூலமாய், நடனங்கள் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி அவர்கள் பயிற்சிகளை சரியாக பயிற்றுவித்து சரியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We ask and pray that you fill each and every child with your anointing as they prepare and practice for spread the good news on the Christmas day. எந்த பிள்ளைகளுக்கும் வியாதிகள் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீர்களா? We ask that you protect each child from any potential sickness. இவைகளை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray for the teachers who are training these children. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. That Lord bless them too. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடைப்படுங்க. Intercede with us through your word. ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you speak to us today. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்லட்டும். Let everyone who is here be blessed. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and Thanks glorify to God? காரங்கள். Please be seated. Praise the Lord. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். And in the sweet name of Jesus Christ, our Savior, and on behalf of Bethany family, we welcome you today. இந்த காலை ஆராதனையிலே ஒரு சில புதிய முகங்களை நான் பார்க்கின்றேன். அவர்களையும் நாங்கள் இந்த காலை வேளையிலே விசேஷித்த முறையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். This morning service, we are seeing many new faces. We welcome you all very specially today. நீங்கள் வந்தது ஒருபோதும் அது பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை. And with the way that you have attended today, it will not go wasted. யாரெல்லாம் இறைவனுடைய பாதத்திலே வருகிறார்களோ அவர்களை இறைவன் சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். Whoever comes unto the footsteps of God, He always meets them. அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். Wipes their tears. அவருடைய கவலைகளை நீக்கிறவராக இருக்கின்றார். Takes away their worries. ஆகவே நிச்சயமாக இந்த கால வேளையிலும் நீங்கள் என்னென்ன நோக்கத்தோடு தேவைகளோடு வந்தீரோ கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் கர்த்தர் வழி நடத்துவார். Whatever the purpose will that you are here for, He will completely fulfill them. நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். We need to have hope and faith over Him. அவர் நல்லவராக இருக்கின்றார். And He is a good Lord. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். And He is sufficient for us. எத்தனை பேர் சொல்கிறீர்கள் கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கின்றார்? How many of you can say Praise that the Lord. He is a good Amen. Lord for the last Hallelujah. 11 months for us? ஆகவே ஆரம்ப
ஆரம்ப ஜெபத்திலே சொல்லிய பிரகாரமாக இன்றைய நாளிலும் 11வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். And as mentioned in the opening prayer, we are here on the last Sunday of the 11th month and gathered here as children of God. Praise the Lord. கர்த்தருடைய பாதத்திலே வருவது எவ்வளவு பெரிதான ஒரு மகிழ்ச்சி. What a great joy to come onto the footsteps of கர்த்தருடைய the Lord. பிள்ளைகளாய் குடும்பமாய் கூடி வருவது அது இன்னும் மகிழ்ச்சி. And it is even more joyful to come and gather here as His. நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகளை பார்க்கின்ற பொழுது அது இன்னும் மகிழ்ச்சி. It is great joy that to see our beloved brothers and Amen. sisters in Christ. அதைத்தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். That is why we see in the scriptures, do not abandon the church gathering. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய சபையிலே நாங்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். So each one of us need to come and gather in the church and praise Praise be God. to God. உங்கள் பார்ப்பதிலே மகிழ்ச்சி. It's greatly delighted to see you. Praise be to God. Hallelujah. இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். Let us continue to meditate the word of God. கடந்த வாரங்களுக்கு முன்பாரங்களாக ஒரு தலைப்பின் கீழாக நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து தியானித்து நாங்கள் அதை தியானிக்கும்படியாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகின்றோம். A few weeks ago we started meditating the word of God under a certain topic. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது எந்த தலைப்பின் கீழாக நாங்கள் கற்று வருகின்றோம்? How many of you know or remember which topic that we are studying under? Praise the Lord. Amen. ஐக்கியம். Fellowship. சரியா சொன்னீங்க, ஐக்கியம். You're right, it's fellowship. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தொடர்ந்து நாங்கள் அந்த ஐக்கியத்தின் ஊடாக நாங்கள் பார்க்க வேண்டும். My dear children of God, we are going to continue to look into fellowship today ஒரு as well. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நாங்கள் கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகின்றோம். The last few weeks we are meditating on the word of God, how important is fellowship in a Christian's life. இந்த காலகட்டத்திலே குடும்பங்களுக்குள்ளாய் ஐக்கியம் முக்கியம். These times it's important that families have fellowship. இந்த காலகட்டம் அல்ல, அந்த காலகட்டத்திலே ஆரம்ப நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அவர் ஐக்கியத்தையும் அன்பையும் மறுபடியும் வலியுறுத்துகின்றார். These times, even the times when Jesus Christ was living, he was emphasizing on love and fellowship. யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் சரி மற்றும் 1 யோவான் மற்றும் பவுல் எழுதின நிருபங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே எவ்வளவு ஐக்கியம் முக்கியம் என்பதை குறித்து தேவ ஊழியர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து வழிகாட்டி வருகின்றார். And Jesus Christ himself and his servants, the disciples, we can see in the Gospel of John and in the letters of John and also in all the epistles of Paul that how they emphasize on love and fellowship. கடந்த வாரத்திலே ஒரு செய்தியை நான் பார்த்த பொழுது என்னுடைய இருதயம் மிகவும் கவலையாய் துக்கித்து நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். Last week when I heard or watched a particular message, my heart was so saddened and I was praying to God. கடந்த வருடத்திலே ஆகஸ்ட் மாதம் அங்கே ஒரு பெண் நியூ டெல்லியிலே இங்கே இருந்து ஒரு சகோதரன் அங்கே போய் அவருக்கு 23 வயது, அந்த பெண்ணுக்கு 24 வயது. அந்த பெண்ணை அவர்கள் நியூ டெல்லியிலே அங்கே ஆகஸ்ட் மாதத்திலே திருமணம் கொண்டார்கள். A brother who's traveled from here in the UK to New Delhi in India and he's 23 years old. He got married to a girl from New Delhi who was 24 years. அந்த பெண்ணை திருமணம் முடித்து மீண்டுமாக இங்கிலாந்து தேசத்துக்கு அழைத்து வந்தார். He married the lady and brought her over to UK. நீங்கள் ஒரு சில வேளையிலே அதை செய்தியிலே நீங்கள் பார்த்திருக்க கூடும். Some of you might have heard or watched it as well in the news. அவர்கள் நோர்த்தாம்ப்டன்லே கோபி என்ற ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்ந்து வசித்து வந்தார்கள். They were living in Northampton in a place called Kobe. அந்த மகள் எப்பொழுதும் தன்னுடைய தாயார், தன்னுடைய பெற்றோர்கள், சகோதரியோடு இந்தியா தேசத்திலே தொடர்பு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். The lady was always in contact with her parents and siblings in India. கடந்த வாரத்திலே அவளுடைய சத்தத்தை காணவில்லை. Last week there was no sound of her. ஒரு பெற்றோர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. Parents were shocked. அவர்கள் திரும்பமாக போன் பண்ணுகிறார்கள், ஆனால் எந்தவித சத்தங்களுமோ இல்லை மகளிடம் இருந்து. Parents were trying to contact her repeatedly but they could not get in touch with her daughter. பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி எழும்பியது. There was a question mark that arose in the உடனே parents' பெற்றோர்கள் அங்கே இருந்து இங்கே காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்களை போய் பார்த்து விசாரிக்கும்படியாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள். The parents contacted the police here and asked them and requested them to go and visit their daughter. காவல்துறையினரும் அந்த இடத்துக்கு போனார்கள். When the police went to her place, அந்த இடத்திலே போய் கதவை தட்டுகின்ற பொழுது கதவு திறக்கப்படவில்லை. when they were knocking the door was not opened. அவர்கள் உள்ளுக்கு போனார்கள், அங்கே உடைத்துக்கொண்டு உள்ளுக்கு போனார்கள். They forced the door open and went inside. அங்கே பார்த்தால் அந்த இருவருமே கணவன் மனைவியும் இல்லை. There was the husband and wife were missing. 3 நாளுக்கு கிட்டத்தட்ட 2 நாளுக்கு பின்பதாக அவர்களுடைய வாகனம்
அங்கே இல்ஃபர்டிலே அங்கே ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். Police found out that after 2 days their vehicle was parked at Ilford. அந்த காருக்குள்ள யாருமே இருக்கவில்லை. There was no one inside the car though. அவர்கள் அந்த பூட்டை திறந்தார்கள். They opened the boot. பூட்டை திறந்து பார்த்த பொழுது When they opened the boot and saw அந்த மகள் பிணமாக காணப்படுகிறார். the lady, the child was dead and her அந்த body was found. அந்த பிள்ளையை கழுத்திலே நெரித்து கொலை செய்யப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். Police are claiming that she was strangled to death. அந்த கணவன் எங்கே என்பதை குறித்து அவர்களுக்கு இன்னுமாய் தெரியவில்லை, They're தேடிக்கொண்டிருக்கிறார்கள். still searching for the husband. They have no. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், My dear child of God, the reason why I'm saying this is இன்றைக்கு அந்த தெய்வீக அன்பு இல்லாததன் நிமித்தமாக, because the godly love that's lacking today, அந்த தெய்வீக ஐக்கியம் இல்லாததினால because the godly fellowship is lacking. இன்றைக்கு இளம் உயிர்கள் அங்கே மரித்துக் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கலாம். We are seeing that young lives are lost today. ஆகவேதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஐக்கியம் அன்பு முக்கியம் என்பதை நான் மறுபடியும் வலியுறுத்துகிறது. அந்த அன்பினாலே நாங்கள் கட்டப்பட வேண்டும், அந்த ஐக்கியத்தினாலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். ஒருவரை கிறிஸ்தவ அன்பு இருக்கும் என்றால் அங்கே ஐக்கியம் இருக்கும், அன்பு இருக்கும். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்போம், ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தாழ்த்துவோம். அப்படியாக அந்த ஐக்கியத்திலே அன்பிலே நாங்கள் வளருவோம். The reason why we are emphasizing on Christian love and fellowship is if you have Christian love and fellowship, there will be love, they will be binded by the love and they will build one another. இன்றைக்கு அந்த அன்பு, அந்த ஐக்கியம் தணிந்து கொண்டு போகிறது. The love and fellowship is reducing gradually today. பரமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேதத்தின் சத்தியங்களின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு இந்த ஐக்கியத்திலே, இந்த அன்பிலே நாங்கள் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து மறுபடியும் அவர் வலியுறுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. My dear children of God, we can see that through this word, scripture, the truth in the Bible, we can see the Holy Spirit emphasizing about the love and fellowship over and over again. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்டிருப்பீர்களோ தெரியவில்லை, கடந்த ஒரு சில இந்த வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 6 பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ட்ரிங்க்லே ஒரு பாய்சனை கலந்து கொடுக்கிறது நிமித்தமாக, அதை பருகுவதன் நிமித்தமாக அந்த பிள்ளைகள் இறந்து போயிருக்கின்றார்கள். 6 children, all ladies, through the drink was polluted with poison and they had passed away because of that. இதுகளை செய்திகளிலே நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்படலாம். You can hear and watch this in the news. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are living in these type of time scales. அந்த லிக்கரில் என்ன இருக்கிறது என்று தெரியாத அந்த லிக்கரை அவர்கள் குடித்தது நிமித்தமாக அதுகளிலே பாய்சன் இருந்தபடியினாலே இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். Because they did not know that their drinks were spiked and they drank it and therefore they died. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Therefore, my dear children, this morning time we need to examine ourselves. எவ்வளவு நாங்கள் ஐக்கியத்தோடு இருக்கிறோமோ, எவ்வளவு நாங்கள் அன்பிலே இருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்முடைய சபை கட்டப்படும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே வேலைகள் கட்டப்படும். இப்படியாக அந்த ஐக்கியத்திலே நாங்கள் பெறுகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். The more we remain in love, the more we remain in fellowship, then our family would be binded, our churches would be binded, our workplace would be binded, so we would be binded in the love and fellowship. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். And Apostle Paul says we have been called to be having fellowship with the Father. கடந்த வாரத்திலே நாங்கள் கேட்டோம், மோசேயை விட கிறிஸ்து இயேசு மேலானவர் என்று நாங்கள் பார்த்தோம். And last week we heard that Jesus Christ was higher than Moses. யூதர்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மோசே தான் கிறிஸ்து இயேசுவை விட பெரியவர் என்று. Jews were under the belief that Moses was far greater than Jesus Christ. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பெரியவராய் இருந்து நம்மை ஆளுகை செய்கிறவர். You and I very well know that Jesus Christ is the one who is mightier than everyone and rules us. நம்மை அன்புக்குள்ளாய் வழி நடத்துகிறவர். He guides us through love. நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறவர். Guides us through fellowship. அவர் ஒருவர்தான் நமக்கு பரம பிதாவாக இருந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். And he is our heavenly Father who is seated on the right hand of heavenly Father and he is interceding for us today. அந்த ஐக்கியத்திலே நெருங்கும்படியாக, To come closer, அந்த அன்பிலே நெருங்கும்படியாக, come closer in that love. என்னையும் உங்களையும் கிறிஸ்து இயேசுவினோடு அழைத்த அந்த ஐக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை அழைத்த தேவன் இன்றைக்கு அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் தொடர்ந்தும் நீடித்து நிலைத்திருக்கும்படியாக. And Lord has called us to be partakers in the love and fellowship as Jesus Christ is, so that we can remain in it. அது மாத்திரமல்ல, அங்கே யோவானுக்கும் சொல்கின்றார், கிறிஸ்து இயேசு உடனே
பிதாவோடும் உங்களுக்குரிய ஐக்கியத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Not only that, he says that in the fellowship that you have with Christ, be strengthened in it. அப்பொழுது நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். And if you have fellowship with Jesus Christ, your life and your family will be binded together. இன்றைக்கு நாங்கள் 3 யோவான் எழுதின நிருபத்திலே 3 தலைப்பின் கீழாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். So under the letters of John, we are looking under 3 separate headings today. இப்பொழுது நாங்கள் முதலாவது தலைப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். We are in the first heading now. முதலாவது தலைப்பு ஒளியாய் இருக்கும் தேவனோடு ஐக்கியம். The first heading is fellowship with the Lord who is light. அப்ப இந்த நாட்களிலே நாங்கள் ஒளியை நாங்கள் பார்க்கின்றோம். அநேக வீடுகளிலே லைட்டுகள் வருகிற நாட்களில் அந்த ஒளியார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கின்றார். அவரோடு எப்படியாக நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகின்றோம். Although we see many houses are lighted these days, we know what is the true light, and we are meditating the word of God to how to have fellowship with the true light, which is Jesus Christ. பின்பதாக யோவான் நிருபத்திலே அவர் சொல்கிறார், நீதியாய் இருக்கும் தேவனோடு எப்படியாய் நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வருகிற காலங்களிலே நாங்கள் அதை பார்க்க இருக்கின்றோம். And in the coming weeks we are going to see how to have fellowship with the righteous God. அது மாத்திரமல்ல, அன்பாய் இருக்கிற தேவனோடு எப்படி நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். And we are also going to see how to have fellowship with the God who is love. அப்ப முதலாவது தலைப்பு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தின் தலைப்பின் கீழாக உபதலைப்பு ஒளியாய் இருக்கிற தேவனோடு ஐக்கியம். The main heading is fellowship, and the subheadings are fellowship with the Lord who is light. அப்ப ஒளியாய் இருக்கிற தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவருடைய ஜீவ வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And we saw that in order for us to have fellowship with the Lord who is light, his living word should be within us. அவருடைய ஜீவ வார்த்தை நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We also saw that if his living word is within us, then we will be walking in the light. இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பின் கீழாக நாங்கள் வேதத்தை தியானிக்க இருக்கின்றோம். Today we are going to meditate the Bible under a different topic. நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். Take with me to your Bible, turn your Bibles with me to 1 John chapter 2 verses 1 to 6. வாசிப்பதற்கு முன்பதாக இதை நான் உங்களுக்கு சொல்லி பின்பதாக நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். Before we read this, I would like to explain so that you would understand it very well when we read these scriptures. ஒளியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், if we had to have fellowship with the Lord who is light, இந்த இடத்திலே இந்த நிருப ஆசிரியர் என்ன சொல்கிறார் ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய சபைக்கு, and what is the author of this letter is telling the church through the Holy Spirit, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 6 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. These first 6 verses of 1 John 2 is explaining to us that we need to obey his commands. பழைய ஏற்பாட்டு காலத்திலே உங்களுக்கு தெரியும், அங்கே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது மோசேயின் மூலமாக. And in the Old Testament we know that through Moses we were given 10 commandments. அந்த கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே வலியுறுத்துகின்றார். And we can see Moses emphasizing the Israelites to follow these 10 commandments. ஆனால் அந்த 10 கற்பனைகளையும் புதிய ஏற்பாட்டிலே 2 கற்பனைகளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார். And all these 10 commandments were incorporated into 2 commandments in the New Testament, and Jesus Christ has given that to us. அப்ப இந்த ஆசிரியர் அந்த கற்பனைகளுக்கு நாங்கள் எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க முடியும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும், அந்த ஐக்கியத்திலே நாங்கள் வளர முடியும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே அந்த ஐக்கியம் ஏற்படும், சபைகளிலே அந்த ஐக்கியம் ஏற்படும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே அந்த ஐக்கியம் ஏற்படும். எப்பொழுது கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமாய் இருந்து அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகின்ற பொழுது. So when our fellowship with Jesus Christ be strengthened, when will we have fellowship in our family, when will we have fellowship in our churches, when will we have fellowship in our workplaces? Only when we obey his commandments. இந்த வேளையிலும் நாங்கள் முதல் 6 வசனங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்போம். தயவு செய்து சபையார் அந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். We are going to read the first 6 verses in Tamil and English, and I ask church observe these verses very carefully. இது கர்த்தருடைய வார்த்தை, ஆகவே நாங்கள் தியானிப்போம். This is the word of the Lord, let us meditate it. Thank you Jesus. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். In English, From the NIV version, my dear children, I write this to you so that you will not sin. But if anybody does sin, we have one who speaks to the Father in our defense, Jesus Christ, the righteous one. He is atoning sacrifice for our sins, and not only for ours, but also for the sins of the whole world. We know that we have come to know him if we obey his commands. The man who says, I know him, but does not do what he commands is a liar, and the truth is not in him. But if anyone obeys his word, God's love is truly made complete in him. This is how we know we are in him. Whoever claims to live in him must walk as Jesus did. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் ஏற்கனவே முதல் அதிகாரத்திலே பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாங்கள் முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். In 1 John chapter 1 we saw that the blood of Jesus Christ will sanctify us from all sins. மறுபடியுமாக இந்த இரண்டாவது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களையும் அவர் மறுபடியும் பாவத்தை குறித்து பேசுகின்றார். And even in the chapter 2 first 2 verses he is talking about sin. பாருங்கள், ஒரு விசுவாசி எந்த விதத்திலும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பாவம் செய்வாராகில் அந்நபருக்காக வாதாடுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். And we see that any believer, if he commits any type of sins, there is a defense for us, which is Jesus Christ, who speaks to the Father on our behalf. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே வாதாடுகிறார்? Why is he speaking in our defense? ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகின்றார்? And why is Jesus Christ interceding on our behalf to the Father? அவரும் நம்மைப் போல ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே தான் அவர் நன்றாய் அறிந்தவர், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இந்த பூமியிலே வாழ்வான் என்று நன்றாய் அறிந்தவர். அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் இடத்திலே நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Because he lived as a man in this world and he knows how a man will live, and therefore he is interceding for us to the Father. நம்முடைய பலவீனங்களை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். He knows our weaknesses very well. நம்ம எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கிறது. We all have weaknesses. நாங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது நாங்கள் பூரணவர்கள் அல்ல. None of us could claim that we are a complete ஒவ்வொரு person. காரியத்திலே நமக்கு பலவீனங்கள் இருக்கின்றன. There are weaknesses in many things. அந்த பலவீனங்களிலும் அவர் எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார், அவர் தன்னுடைய பலத்தை தருகிறார். என்னுடைய மகன் இன்னும் தொடர்ந்து அந்த ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் அவருடைய ஐக்கியத்திலே. And even in that weakness he gives us his strength and he says, oh my child, my daughter, my son. He urges us to remain steadfast in that weaknesses so that we can have fellowship. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to say a particular point. எனக்காக உங்களுக்காக பரிதபிக்கப்படுகிறவர் அவர் ஒருவர். He is the only one who is suffering on your and my behalf. நாங்கள் எவ்வளவு வருடம் திருமணமாகி இருக்கலாம், We might have been married for a long time. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் சொந்த தகப்பனே அவர்தான் நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒருவராயிருக்கின்றார். And our Father himself alone is the person who is able to contemplate and suffer for our purpose. அவர் எங்களுக்காக பரிதபிக்கப்படுகிறவர். And he is the one who suffers. எங்களுடைய பலவீனங்களை அறிந்தவர். He knows our எங்களுடைய குறைவுகளை அறிந்தவர். He knows our shortcomings. என்னுடைய மனைவி என்னுடைய குறைவை அறிந்து கொள்ள முடியாது. My wife may not know my shortcomings. என்னுடைய கணவன் என்னுடைய குறைவை அறிந்து கொள்ள My முடியாது. husband may not know my shortcomings. சபையிலே உள்ள சகோதரனும் சகோதரியும் எங்களுடைய குறைவுகளை அறிந்து கொள்ள முடியாது. The brother or sister in the church will never understand our weaknesses. ஆனால் எங்களுடைய குறைவுகளை நன்றாய் அறிந்து எனக்காக உங்களுக்காக பரிதபிக்கப்படுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் அப்பா எனக்கும் உங்களுக்கும் ஒன்று. And you and I have a living Father who undergoes the suffering or anxiousness for your and my
weaknesses. ஆகவேதான் ஹீப்ருவிலே நாங்கள் வாசிக்கின்றோம். திருப்பிக் கொள்வோம். அங்கே 14வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். And therefore in Hebrews chapter 4 verses 15 and 16 we are going to read. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். 16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஆமென் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். In English, for we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who has been tempted in every way just as we are, yet without sin. Let us then approach the throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our times of need. அருமையான சகோதரியே, ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். My dear brothers and sisters, I would like to share a point. உங்களை குறித்து ஒரு சில நேரம் பரிதபிக்க முடியாமல் அவர்கள் இருக்கலாம். Sometimes certain people cannot sympathize with you. கவலைப்படாதீர்கள். Do not worry about it. சோர்ந்து போகாதீர்கள். Do not become weary. பாருங்கள், எல்லா அண்டசாரங்களையும் படைத்த தேவன் அவர்தான் சொல்லுகிறார் என்ன, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் எனக்கு உங்களுக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Hallelujah. The one who created heaven and earth says, for we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who has been tempted in every way just as we are, yet was without sin. அப்ப யார் நமக்கு இருக்கிறார்? So who do we have? பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறார். We have Jesus Christ, the high priest for you. எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing. அந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கின்றார். That high priest knows our weaknesses. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பேசுவார்கள். Many can speak about many things today. ஆனால் உங்களுடைய பலவீனங்கள் அவர்களுக்கு தெரியாது. But your and my weakness they ஆனால் நம்முடைய பலவீனங்களை அறிந்த ஒரு பிரதான ஆசாரியர் அவர் நமக்கு இருக்கின்றார். But we have a high priest who understands our weaknesses. அப்ப அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் இரக்கத்தை பெறுகிறோம். From his presence we receive mercy. அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் அந்த கிருபையை பெறுகின்றோம். From his presence we receive grace. அப்ப நாங்கள் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் சேர்ந்து வர வேண்டும். So with great confidence we can come on to his throne. இன்றைக்கு பாருங்கள், சில நேரத்திலே ஒரு சிலர் ஒரு காரியத்தை சொல்கிற பொழுது நான் இனி சபைக்கு வர மாட்டேன் என்று சொல்வார்கள். Sometimes when you say certain things to certain people, they would say, oh, I'm not going to come to இந்த church. சபை எனக்கு சரி வராது, இன்னும் ஒரு சபைக்கு போவோம் என்றார். This church will not fit for me, I'm going to go to a different church. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of எத்தனை God, சபைகளை விட்டு எத்தனை சபைகள் நாங்கள் போகலாம். how many churches we could hop? நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், கிறிஸ்து இயேசு எனக்குள்ளாக இருக்கின்றாரா? We need to examine and see whether Jesus Christ is within me. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை போதிக்கப்படுகின்றதா? Is the word of God being taught? கிறிஸ்து இயேசுவின் சத்தியம் போதிக்கப்படுகின்றதா? Is the truth of Jesus Christ being taught? இந்த சத்தியத்தின்படி நடக்கின்றோமா? Are we acting according? அதை நாங்கள் பார்க்க வேண்டும். We need to see that. எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா எனக்கு பலவீனம் இல்லை என்று? All of us have weaknesses. Can anyone claim that I don't have any weakness? அந்த பலவீனங்கள் மத்தியிலும் அந்த ஐக்கியத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும். And amongst that weaknesses we need to be strengthened within that fellowship. அந்த பலவீனங்கள் மத்தியிலும் அந்த அன்பிலே பலப்பட வேண்டும். And amongst that weakness we need to be strengthened in that love. கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியும் பேதுருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்று. Jesus Christ knew that Peter had a certain type. யூதாஸ் காரியத்துக்குள்ளாக பலவீனம் இருக்கிறது. He knew that Judas. அவர்களையும் அவர் நேசித்து இறுதி வரை அவர் கூட்டி சேர்த்தார். He loved them and he dragged them on, held on to them till the end. யூதாஸ் மனம் திரும்பினால் இன்றைக்கு பிதாவோடு கூட இருந்திருப்பார். If Judas had repented, he would have been with the Father. ஆனால் அவர் மனம் திரும்பவில்லை. He did not repent. மனம் கசந்தான், மனம் திரும்பவில்லை. He had bitterness, but he. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது when we அந்த பலவீனங்களில் இருந்து மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த பலவீனம் எனக்குள்ளாக இருக்கிறது, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, பிரதான ஆசாரியராகிய நீங்கள் எனக்காக பரிந்து பேசுகிறீங்களே, அந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுவியும், இந்த பாவத்திலிருந்து விடுவியும், எனக்காக
நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். When we repent from that weakness, when we call out, "Oh high priest, help us to repent and you're interceding for me," then we could overcome. We should have that hope and faith so we could overcome our weaknesses. நாங்கள் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். Let us go approach his throne with great confidence. அந்த தைரியம் நமக்குள்ளாக இருக்கணும். That confidence should be within us. இன்றைக்கு நபர்கள் பலவிதமாக சொல்லுவார்கள். People might say many things. எங்களுடைய அந்த அவருடைய வாயை கட்டுப்படுத்த இயலாது. We cannot control their mouth. சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். They are going to keep repeating it. ஆனால் அவருடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் தைரியமாக வருகிறதற்கு அவர் எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கின்றார். But he has given us the authority and the right to approach with great confidence to his throne. வர முடியாதென்று அவர் சொல்லவில்லை. He has not said that எல்லாரையும் தம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக அவர் அழைக்கின்றார். he is calling everyone to come into his presence. ஆகவே தான் நாங்கள் அந்த 2 வசனங்களிலே மறுபடியும் யோவானுக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் பார்ப்போம். So let us go back to the letter of John. அவர் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகளே என்று சொல்கிறார் இந்த இடத்திலே. He says, "My dear children," in this place. பாருங்கள், இந்த பிள்ளைகள் என்று சொல்கிறது அது ஒரு ஐக்கியம், அந்த அன்பை காட்டுகிறது. என் பிள்ளைகளே. When he calls out "my dear children," it shows the love and the fellowship between them. அப்ப அந்த பிள்ளைகள் என்று கூறுகிற பொழுது இன்னுமான அந்த ஐக்கியத்தை அவர் காண்பிக்கின்றார். When he calls us his children, he shows more fellowship to us. அவருடைய இருதயத்தை பாருங்கள். Look at his heart. நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். I write this to you so that you will not sin. பாவம் செய்தால் பாவம் செய்யாதீர்கள் என்று எழுதுகிறேன். And I'm saying that do not sin. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். But if anybody does sin, we have one speaks to the Father in our defense, Jesus Christ, the righteous one. இதுதான் கிறிஸ்தவ ஐக்கியம். This is the Christian fellowship. ஆகவே நாங்கள் அவர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். He is always interceding for us. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அவர் பலியாக இருக்கின்றார். He is the atoning sacrifice for our sins, and not only for ours but also for the sins of the whole world. அப்ப பாருங்கள், பாவத்தை குறித்து பேசிவிட்டு மேலே உள்ள அதிகாரத்தை தொடர்ந்து பேசி பிள்ளைகளை என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்து பேசி நீங்கள் பாவத்திலே இருந்து விடாதீர்கள், உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இருக்கிறார், ஆகவே அந்த இடத்திலே நீங்கள் எழும்பி கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் He looks at continues through verse 1, and in this first few verses he said, "Do not sin, but if you do sin, there is a person who is interceding with God for you." Having said all that, he goes on to verse 3. என்ன சொல்லுகிறார்? What is he saying? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால், We know that we have come to know him if we obey his commands. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். We know that we have come to know him if we obey his commands. என்ன சொல்லுகிறார்? What is he saying? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். We know that we have come to know him if we obey his commands. எப்படி நாங்கள் ஒருவரை அறிய முடியும்? How would we understand one another? எப்படியாக யோவான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்? And how does John trying to explain here? அவருடைய கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்வார்களானால் அவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். We know that we have come to know him if we obey his command. இன்னைக்கு ஒருவருடைய கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கைக்கொள்கிறனாலே அவர்களுடைய நடத்தையின் மூலமாக நாங்கள் அவர்களை அறிந்து கொள்வோம் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே யோவான் அவர் வெளிப்படுத்துகின்றார். What John is revealing here is we will understand each and one another through the behavior whether we obey his command. எப்படி ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அதன் மூலமாக அறிந்திருக்கிறோம் என்று இந்த இடத்திலே யோவான் விசுவாசிகளை பார்த்து எழுதுகின்றார். John looks at the believers here and says that we will understand or know one another from the way we obey his commands. இயேசு கிறிஸ்துவுக்கு சுருக்கமாக நாங்கள் சொல்லப் போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படிவதும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும். And if we summarize it, it's to obey his commands
and act according to. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிவதும் ஒளியின் பிள்ளைகளாய் நடப்பதும் ரெண்டுமே ஒன்றுதான். It is the same thing to act as the children of light and to obey his command. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவின் ஒளியை கொடுத்து கொண்டிருப்போம். And when we obey his commands, we will always shine the light of Jesus Christ. நாங்கள் ஒளியிலே இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை நமக்குள்ளாக அவர்கள் கண்டுகொள்வார்கள். When we walk in the light, they will see Jesus Christ in us. நாங்கள் கீழ்ப்படியாது இருப்போமானால் இருளைத்தான் நாங்கள் பார்ப்போம். But if we disobey his commands, then we will only see darkness. கீழ்ப்படியாத நிமித்தமாக நாங்கள் இருளின் வாழ்க்கைக்குள்ளாக போய்க் கொண்டிருக்கின்றோம். Because of our disobedience, we are going into a life of darkness. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of இந்த God, காலையிலும் தேவன் நம்மை ஒளி கொடுக்கும் பிள்ளையாய் அழைத்திருக்கின்றார். this morning time God has called us to, as children, to give light. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து ஒளி பிரகாசிக்கிற வாழ்க்கையாக கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். Our life should continue to remain a life of light, the light of Jesus Christ to be shined on us. பாருங்கள், அதுதான் அவர் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. And in verse 4 he says, the man who says I know him but does not do what he commands is a liar, and the truth is not in him. பாருங்கள், சில பேர் சொல்லுவார்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். Some people will say or claim that I have faith on Jesus Christ. நான் இவ்வளவு வருடமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். They will also say that I am a Christian for so many number of years. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது இல்லை. But they do not obey his commands. இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்து அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு நடக்கிறோம், அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி தொடர்ந்து நடக்கிறவர்களாக காணப்படுவார்கள். So if you know Christ, if you understand him, and if you walk in him, a child of God will always obey his commands. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி வேதம் சொல்கிறது? What does the scripture says about the people who do not obey the word of God? பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. He is a liar and the truth is not in him. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of இன்னைக்கு God, தேவ சத்தியம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நீடித்திருப்போம். சபை குடும்பத்தின் ஐக்கியத்திலே நீடித்திருப்போம். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகளோட ஐக்கியத்திலே நாங்கள் நீடித்து நிலைத்திருப்போம். and if the truth of Jesus Christ remains in us, we will always walk in the light and remain in the fellowship of the family and the fellowship of the church brothers and sisters. இன்னைக்கு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் மற்றும் பாவங்களை அறிக்கையிடாதவர்களுக்கு அங்கே மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்கிறது. And the scripture says those who live in sins or those who do not confess their sins, there's no forgiveness. ஆகவே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். So let us examine ourselves. கடைசியாக Finally, 5-6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். let us read verses 5 and 6. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில், நன்றாய் கவனியுங்கள், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். Observe this verse very carefully. Verse 5 says, but if anyone obeys his word, God's love is truly made complete in him. This is how we know we are in him. அப்ப யாருக்குள்ளாக நாங்கள் மெய்யான அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்றால், So who has the true complete love? யாருக்குள்ளாக தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்றால், Who will have the God's love truly? மேலே உள்ள வசனம், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில், The verse above that, the one who obeys his commands. அப்ப அவருடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கின்ற பொழுது என்ன செய்வோம்? நமக்குள்ளாக அந்த பூரண அன்பு வெளிப்படும். Not only we know the word of God, but when we act according to it, when we walk according to those words, then the love would be complete in us. எதனாலே நாங்கள் அதை அறிவோம்? How would we know that? நமக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு வெளிப்படுகின்ற பொழுது. When the love that we have is revealed. இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு வெளிப்படுகின்றதா? Is the love that we have being revealed today? அந்த அன்பு வெளிப்படுகின்ற பொழுது நானும் நீங்களும் அவருக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக காண்போம் என்று யோவான் இதிலே தெளிவாய் சொல்லுகிறார். And we can see Apostle John emphasizing very clearly, when that love is revealed, very clearly we can see that we are in him. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of இந்த God, காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும்
அந்த அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட வேண்டும். And the children of God who are listening to this word this morning time, that love should be complete in us. கிறிஸ்துவின் இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியம் இன்னுமாய் பலப்பட வேண்டும். And the fellowship that we have with Jesus Christ should be strengthened more. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவ அன்பு நமக்குள்ளாக பூரணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். And when we obey his commands, we can see that his love is being made complete in us. அது மாத்திரமல்ல, அவருக்குள் பாருங்கள் 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Whoever claims to live in him must walk as Jesus did. அவருக்குள் நிலைத்திருக்கின்றோமா? Are we remaining in him? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் நிலைத்திருக்கின்றோமா? Are we remaining in Jesus Christ? அப்ப அவர் நடந்தபடியே நாங்களும் நடக்கின்றோமா? And are we walking the way that Jesus did? எங்களுடைய பேச்சிலே கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கின்றோமா? Are we reflecting Jesus Christ in எங்களுடைய நடத்தையிலே கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கின்றோமா? Are we reflecting Jesus Christ in our behavior? அவர் நடந்தபடி நானும் அவரைப் போல நடக்கின்றேனா? Am I walking in the same way that என்னுடைய பேச்சிலே, என்னுடைய செய்கையிலே, in my actions, என்னுடைய நடத்தையிலே in my behaviors? இன்றைக்கு நான் அப்படியாக பிரதிபலிக்கின்றேனா? Am I reflecting the exact same way as Jesus? அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், என்னோடு பேசிவிட்டு தான் நம்மோடு பேசுகிறார். he speaks to me first and then he speaks to அப்ப you. நான் பார்க்கின்றேன், I am seeing. அந்த அன்பு பூரணப்படுகிறதா? Is that love being made complete? அவர் நடந்தபடி நான் நடக்கின்றேனா? Am I walking in the same way? என்னை that நான் he- ஆராய்ந்து பார்க்க வேண்டும். I need to examine myself. நான் அப்படியாக நடக்காவிட்டால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிதாவானவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே என்னுடைய பலவீனத்தை சொல்லுகிற பொழுது அவர் என்னை பலவானாய் மாற்றுகிறார். And if I do not walk in that way, and if I confess my sins, we have a Father. When we confess our sins, he will make me strong. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, ஆகவே அவர் நடந்த போது அவர் நடந்த மாதிரி நாங்களும் நடக்க வேண்டும். we need to walk exactly the same way as he walked. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாங்கள் நிறைவு செய்யலாம். Finally, Gospel of John, chapter 14, verse 23, and then we can read that and then complete. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். Jesus replied, if anyone loves me, he will obey my teaching. My Father will love him, and we will come to him and make our home with him. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? What is Jesus Christ saying here? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், If anyone loves me, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை அதிகமாய் அன்பு செலுத்துவோம். we will love Jesus Christ over and over more ஆனால் and more. காண்கின்ற சௌரின் மேலே அன்பு செலுத்து நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கின்றோமா? But we'll fall short, and do we love the brothers and sisters that we see with our eyes? அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், If anyone loves me, he will obey my teaching. அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், My Father will love him, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். and we will come to him and make our home with him. நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் And when he says we here, it is the Father, Son, and the Holy Spirit. அவர் நம்மோடு வந்து வாசம் He பண்ணுவார். will come and live with us. நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு அன்பாய் இருக்கிற பொழுது, இந்த ஐக்கியத்திலே பலப்படுகின்ற பொழுது, When we have love over Jesus Christ, when we strengthen in that fellowship, அருமையான தேவ பிள்ளையே, my dear child of God, தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பலப்படுகிறவர்களாய் இருப்போம். let us be strengthened in Christ over and over again. ஆகவே இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கைக்கொண்டோமானால், And if we follow the word of God this morning time, அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்வோமானால், and if you obey his commands, கற்பனைகளை குறித்து வருகிற வாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். in the coming weeks we can see more about the commandments. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கற்பனைகள் என்னென்ன We கற்பனை. all know what are the commandments are. மறுபடியும் கிறிஸ்து இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். But Jesus Christ would like to remind us over and over again. அதற்காகத்தான் வேத வாக்கியங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that is why this Bible, the scriptures are given unto our hand. மறுபடியும் வாசித்து பார்த்தங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to read this over and over again and then examine ourselves. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கைக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா என்பதை நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். In my and your life, we need to see and examine whether are we following his commandments. ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தருடைய
சமூகத்துக்கு வருவது நல்லது. It is good to come to the presence of God on every Sunday. கர்த்தரோடு உறவு கொள்வது நல்லது. It is good to have the relationship with God. மற்ற 6 நாட்களும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? But what are we doing the remaining 6 days? அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine that. அந்த அன்பிலே நாங்கள் இன்னுமாய் நெருங்கி வருகின்றோமா? Are we coming closer in that love? அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் நெருங்கி Are வருகின்றோமா? we coming closer in that fellowship? கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னுமாய் நாங்கள் வருகின்றோமா? Are we coming closer in the knowledge of Christ? அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்கின்றோமா? Are we following His commandments and living according to that? அந்த பூரண அன்பு நமக்குள்ளாக வெளிப்படுகின்றதா? Is that complete love be revealed through us? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். And the one who says that I remain in Him will walk the way Jesus walked. 20-30 வருடம் அப்படியே இருந்தால் அப்படியே இருந்து கொண்டு இருப்போம். உங்களுக்குள்ளா ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால் தான் அதை நாங்கள் எங்களுடைய செயலிலே காண்பிக்க முடியும். And over 20-30 years you could remain the same way, but if you remain the same way, nothing will change unless a change approaches you, and that's when we can show. ஆகவே ஒன்றை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. So we should not forget one thing. எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிதாவானவர் அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். We have a Father who intercedes for you and me. அதைத்தான் நாங்கள் வாசித்தோம். That is what we read. நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார் And he யோவான். says Jesus Christ the righteous one, John says. அவர் நீதிபரராய் இருக்கிறார். He is the righteous one. அவரிடத்தில் எந்த அநீதியும் இல்லை. There is no unrighteousness in இதுக்கு him. மனிதர்களிடத்திலே நாங்கள் பார்க்கலாம் அநீதியான காரியங்கள். In people we can see unrighteousness. அவர் நீதியாய் இருந்து நியாயாதிபதியாய் நியாயம் விசாரிக்கின்றார். And he is a righteous judge who inquires righteously. ஆகவேதான் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். And that is why Jesus Christ, the righteous one who intercedes to the Father in our defense. ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, So my dear child of God, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தியானிப்போம். let us continue to meditate the word of God. நீங்களும் இந்த வாரம் முழுவதிலுமாக இந்த வார்த்தையை அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானியுங்கள். You continue to meditate this verse throughout this week and the rest of the verses in the chapter and more chapters. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து அவர் பேசுவார். Let the Holy Spirit continue to speak to us. என்னோடு மாத்திரமல்ல, நாம் அனைவரோடும் அவர் பேசுகிறார். யாரெல்லாம் தங்களுடைய இறுதிய கதவுகளை திறந்து அவரோடு நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் அவர் இடைப்பட்டு, மகனே மகளே, உனக்காக நான் இருக்கிறேன், நீ தைரியமாய் கிருபா சந்தனத்திலே வர முடியும். சில நேரங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களை குத்தி கொண்டிருக்கும், அழுத்தி கொண்டிருக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளியிலே வர வேண்டும். கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். சில நேரத்தில் சத்ரு அந்த காரியத்தை போட்டு இன்றைக்கு அதில் இருந்து வெளிவர முடியாமல் நம்ம என்ன செய்வான், இப்படியான ஒரு தனிமையான சூழ்நிலைகளுக்குள்ளாக கொண்டு போய் விட்டு விடுவான். See, the Holy Spirit does not speak to me alone, but whoever who opens their heart and asks, he will always come and explain everything to you, because the enemy, what he wants is to isolate you, putting unwanted thoughts into your head, saying that this is what you do, this is what you are capable of doing. But we have to remember one thing. We have to approach his throne with confidence, because we have the righteous one, Jesus Christ, interceding in our defense. கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்துக்குள்ளாக எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் எங்களை அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாய் அழைத்திருக்கிறார் என்றால், நானும் நீங்களும் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து நாங்கள் மரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார், எங்களுக்காக அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord who's called us to have fellowship and communion with Jesus Christ is faithful, and the reason why he has called us so that we could continue to live in this fellowship. ஆகவே கண்களை மூடி ஒரு விசை கேட்டு சத்தியத்தை நாங்கள் தியானிப்போம். Shall we close our eyes and meditate the truth that we just heard? ஒளியில் உள்ள கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். We meditated the word of God under the topic that fellowship with Jesus Christ who is in light. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். And the Lord Jesus Christ who gives light is with us in our life. கிறிஸ்து இயேசுவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And the Lord who's called us to have fellowship with Jesus Christ is faithful.
நாங்கள் உண்மையற்றவர்களாய் சில நேரங்களிலே காணப்படுகிறோம். ஆனால் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் அவர் இருந்து நம்மை நேசிக்கிறார். In some odd occasions or some occasions we may be unfaithful, but he always remains faithful. அப்பொழியாய் இருக்கிற அந்த தேவனோடு நாங்கள் இன்னும் அதிகமாய் ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர்களுடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கின்றார். And in order for us to have more and more fellowship with the Lord who is light and to obey his commands, he is faithful enough to help us to achieve that fellowship. அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். And the one who says, who remains in him, has to walk the same way that Jesus Christ walked. அன்பான சகோதரனே சகோதரியே, My இந்த dear காலை வேளையிலும் அவர் நடந்தபடி நாங்களும் நடக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகின்றார். My brothers and sisters, this morning Jesus Christ also has the desire that we walk in the same way that he walked. ஒரு விசை நம்மை நாங்கள் அவருடைய சமூகத்திலே பாதத்திலே அர்ப்பணிப்போம். Shall we commit ourselves at his footstool? ஆண்டவரே, நீர் நடந்தபடி நானும் நடக்க விரும்புகின்றேன். Lord, I would also like to walk the way that you walk. இந்த காலை வேளையிலும் என்னுடைய பலவீனங்களை எடுத்து போடுங்க This ஆண்டவரே. morning time, take away my weaknesses. நீர் எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறீர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். Lord, we saw that you are interceding on my behalf to the Father. என்னென்ன பலவீனங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதோ அந்த பலவீனங்களை நீக்கி போட்ட ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவோடு இன்னும் அதிகமாய் நான் ஐக்கியத்திலே வளர நெருங்கி வர கிருபை தாருங்க என்று ஒரு விஷயம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்போமா? Whatever weakness that we have, take it away from me and help me to come closer to in the fellowship with Jesus Christ. Shall we ask him this morning? Thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Praise you. Thank you, Lord Jesus. Praise you. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you, Father. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. அன்பின் ஆண்டவரே, Loving இந்த Father, காலை வேளையிலும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். once again this morning time we commit ourselves into your presence. தொடர்ந்து உம்முடைய ஐக்கியத்திலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Lord, give us the grace to remain steadfast in your fellowship. நீர் நடந்தபடி நானும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to walk the walk that you walked. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோமே. Lord, we saw that whenever who obeys your word, your love is made complete in him. இன்றைக்கு உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்கிறோம். We are obeying your commandments. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். We have heard your words. அந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to walk according. உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கின்ற பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டிருக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோமே. We also saw that when we obey your commands, your love would be complete in us. இன்னுமாய் அந்த அன்பு எனக்குள்ளாக பூரணப்படட்டும். Let that love become more complete in me. உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Help me to obey your commands. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோமே. And in the scriptures we say that they will come to know him if you obey his commands. அப்ப அதனாலே ஆண்டவர் என்னுடைய செயலின் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவரே என் மூலமாய் உம்மை காணும்படியாக என்னை நானே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit myself so that others may see you in me through my actions and my behaviors, O Father. வருகிற மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாட இருக்கின்றோம். In the coming month we are celebrating the good news of your birth. இன்றைக்கு உமக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே பிரதான பரிசு எங்களையே நாங்கள் அர்ப்பணிப்பது. And the greatest gift that we can give you is committing எங்கள் ourselves மூலமாக உங்களை பிரதிபலிப்பது அதுதான் உமக்கு கொடுக்க வேண்டிய மிக சிறந்த இந்த கிறிஸ்மஸ் பரிசாக The காணப்படும். greatest Christmas gift that we can give you is to reflect you through us. ஆம் ஆண்டவரே, அதை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to reflect that in my life. இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to inform the others of the purpose that you came to this இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். It is a great opportunity. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, In our workplaces, எங்களுடைய உறவுகள் மத்தியிலே, through our relations, எங்களுடைய and friends, அயலத்தவர்கள் மத்தியிலே, through to our neighbors, எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, amongst our friends. நீர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை நாங்கள் அறிவிக்க ஆண்டவர் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். It is a great opportunity for us to reveal the purpose
purpose that you came to this world. அதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். I would like to use that opportunity. உம்முடைய அன்பு எனக்குள்ளாக பூரணப்பட்டிருக்கிறது. The love of you is made complete in me. உம்மோடு நான் ஐக்கியமாய் இருப்பதற்கு நீர் என்னை அழைத்திருக்கிறீர். You have called me to have fellowship with you. அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்கள். Help me to be worthy of that calling. இந்த பண்டிகை காலங்களிலே ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன். In the festive period, Lord, I commit myself into your hand. ஆண்டவரே என்னை போல ஆண்டவரே அவர்களும் உம்முடைய ஐக்கியத்திலே வர வேண்டும். உம்மை அறியாதவர்கள் Like me, they need to come into your fellowship, the people who don't know you. அவர்களும் உம்முடைய சமாதானத்தை காணணும். They also need to see your உம்முடைய peace. சந்தோஷத்தை காணணும். They need to see your joy. ஆண்டவரே இந்த நாளிலும் என்னை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. This time you may please வழிகளை திறந்தருளுங்க ஆண்டவரே. open the ways for me. வாசல்களை திறந்தருளுங்க. Open the gates and barriers. என்னை அர்ப்பணிக்கின்றேன். I commit myself. உம்முடைய ஐக்கியத்திலே இன்னுமாய் என்னை பலப்படுத்துங்க. Strengthen me in your fellowship. குடும்ப ஐக்கியத்திலே இன்னுமாய் பலப்படுத்துங்க. Strengthen me in the family சபை fellowship. ஐக்கியத்திலே இன்னுமாய் எங்களை பலப்படுத்துங்க. Strengthen me in the church fellowship. ஒளியாய் இருக்கிற தேவனிடத்திலே இன்னுமாய் நான் ஐக்கியமாய் இருக்க எனக்கு கிருபை தாருங்க. Lord, give me the grace to have more fellowship with the Lord who is light. உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாருங்க. Give me the grace to follow your commands. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. Give me the grace to know your word more. ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். In your mighty hands we commit ourselves. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீர்களாக. Let the Holy Spirit continue to lead us. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless each every child who's here. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' living word name that we ask and pray. ஆமென் 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 ஆமென். Praise be to God. இந்த நாளிலும் நாங்கள்